ஹலோ காய்ஸ், வணக்கம். ஸோ பாண்டிச்சேரியில் வந்து 4 டே வந்து எக்ஸ்போ மாதிரி லக்ஷ்மி பொட்டிக் வந்து போட்டிருந்தாங்க. நான் வந்து கண்டிப்பாக போய் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஆன்லைனில் பார்த்து ஆன்லைனில் வாங்கின சாரீஸ் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. சரி, ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போனால் அவங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, ரியலி அவங்க எப்படி தான் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றது பார்க்கலான்றதுக்காகவே கண்டிப்பாக போகணுன்ட்டு லாஸ்ட் டே 6:30க்கு மேலே தான் நாங்கள் வந்து கிளம்பினோம். அண்டு அங்கே போயிட்டு நாங்கள் போகிறப்பவும் கூட்டம் வந்து இருந்துகிட்டே தான் இருந்தாங்களே, கூட்டம் இருக்க அதிகரிச்சுட்டே தான் இருந்துச்சு. அண்ட் போனோடனே வந்து நான் என்ன நினச்சேன்னா, உள்ளே வந்து அவங்க வந்து சாரீலாம் போட்டு வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வெளியே பார்த்தோன்னே கொஞ்சம் லிட்டில் பிட் ஷாக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா தொடப்பம்லேருந்து நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம், கேட்ஜெட்ஸு, அல்வா, சிப்ஸு, வத்தல், அது இதுன்னு நிறைய விற்று இருந்தாங்க. அவ்வளோ பேருக்கு இவங்க பெர்மிஷன் கொடுத்து, ஏன்னா இவங்க பெர்மிஷன் கொடுத்தா தான் அவங்களாம் வந்து அதை சேல் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து கிரேட்டான விஷயந்தான். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோன்றதே பெரிய விஷயம் தானே. அண்ட் சாரீஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் போன உடனே ஜுவல் செக்ஷன் தான் போனோம். அங்கே ஜுவல் செக்ஷனில் வந்து நிறைய ஜுவல்ஸ் இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி 4th டே, அதுவும் நாங்கள் ஒரு லாஸ்ட் டைமில் போனதுனால ஜுவல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் எல்லாமே ஃபுல்லாக தான் இருந்தது. அதனோட ரேட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. எல்லாமே 4,000, 5,000, ஒன்றோ ரெண்டோ தான் 1,500. அவங்க டாலர் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து 4,000 சம்திங் இருந்தது. பட் ரேட் வந்து நார்மலாக நம்மளால் போய் வாங்க முடியாது, அது மாதிரி இருந்துச்சு. அவங்க போட்டிக்கு போனால் நம்ம வேணால் ஒரு 10,000 எடுத்துகிட்டு போனால் நம்ம வந்து நல்லா செலவு பண்ணிட்டு வரலாம், அப்படி தான் இருந்தது. அண்ட் ஜுவல்ஸுமே பார்க்க ரொம்ப லுக்காக அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்தேன். அவங்க ஒருவேளை நிறைய எக்ஸ்போஸ்க்கு அது அடிக்கடி கொண்டுட்டு போகிறதுனால அதை ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுனால அது கசங்கி போயிருக்கா என்னன்னு தெரியல. நான் வந்து ஒரு முறை சேலம் போயிருந்தேன், சேலம் இளம்பிள்ளை போயிருந்தேன். அங்கே வந்து போகிறப்பயே வந்து நம்பர் 1 ஷாப்ஸ்னு ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. அதாவது நம்பர் 1ன்னு போட்டு முன்னாடியே வந்து நிறைய பேனர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நாங்கள் அந்த கடைக்கு போனால் நம்ம இந்த மீஷோ, அது ஒரு சில ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்டார்டிங்லாம் வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறப்ப அந்த கிளாத்தே வேறு மாதிரி இருக்கும் தெரியுங்களா, அந்த ஆன்லைன் கிளாத்னே ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு கடை ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஒருவேளை அது மாதிரியா என்னன்னு எனக்கு தெரியல. அண்ட் பட்டு சாரீஸ்லாம் வந்து இந்த சாரீஸ் எல்லாமே 2,500 அந்த ரேட் தான் இருந்துச்சு. கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கசங்கி தான் இருந்தது. ஏன்னா அவங்க ட்ராவலுக்கு வேறு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு வரதுனால என்னன்னு தெரியல. அங்கே இருந்ததுலேயே எனக்கு பிடிச்சது இந்த கலர் சாரீ தான். அதான் பார்க்க ரொம்ப லுக்காக அழகாக இருந்தது. அது எவ்வளோ 1,000 போட்டுருந்தாங்க. மற்றபடி சாரீஸ்லாம் வந்து நாங்கள் போனப்போ அந்த குமிச்சிலாம் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல வந்து 500ன்னு இருந்துச்சு. பட் ஆனால் சாரியோடைய குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அண்ட் அந்த லைட்டிங்க்கு, அங்கே இருக்கக்கூடிய லைட்டிங்க்கு நம்மளுக்கு சாரீ எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக தெரியும். அந்த சாரியும் அழகாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இன்னும் அவங்களுடைய குவாலிட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இன்னுமே சாரியை சூப்பராக அவங்க சேல் பண்ணலாம். அவ்வளோதான். நாங்கள் போய் நல்லா மழையில் மாட்டிக்கிட்டோம். அண்ட் நம்ம அங்கே போகணுமேன்றதுக்காகவே ஒரு சிலர் சாரீ எடுத்துகிட்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா சொல்கிறேன். அண்ட் நானுமே வந்து அங்கே போனேன்றதுக்காக ஒரு பிங்க் கலர் ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். மற்ற ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கங்கே கொஞ்சம் டாட்ஸாக இருந்துச்சு. அந்த கொஞ்சம் டாட்ஸாக, அதாவது கொஞ்சம் லைட்டாக கிழிஞ்ச மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பிங்க் நல்லா இருந்துச்சு, அதனால் அதை நான் எடுத்துக்கிட்டேன். அண்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிப்ஸு, ஊறுகாய் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு பிக்னிக் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எக்ஸ்போ பண்ணது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. போயிட்டு அங்கே போய் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வெளியே வந்தோம் பாருங்கள், கரெக்டாக 8 மணிக்கு மழை, செம மழை. 2 ஹவர்ஸ் மழை விடவே இல்லை. 2 ஹவர்ஸ் அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்க முடியாது, நம்ம வீட்டுக்கு போகணுன்ட்டு நாங்கள் வந்து மழையிலே நனைஞ்சிட்டு வந்துவிட்டோம். அங்கே வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் நார்மலி அண்ட் யூஸ்வலி இருக்க மாதிரி ஸ்நாக்ஸ் கிடையாது. சோளத்தில் பண்ண ஸ்நாக்ஸ், கம்பு, கேழ்வரகு அதில் மாதிரி பண்ணக்கூடிய ஒரு சில ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. சிப்ஸிலும் நிறைய வெரைட்டிஸ், அதேமாதிரி சோளம், கம்பு, அப்புறம் கார்னு, அது மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காட்டன் ட்ரெஸ்ஸஸ்லாம் விற்றுச்சு குழந்தைங்களுக்கு. நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து நம்ம தலையில் போடக்கூடிய கிளிப்ஸ்லாம் கூட, இந்த கிளச் கிளிப்ஸ்லாம் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாட் லைக் சேம். எல்லாமே நான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைக்கு அந்த மழையில் வேறு வெளியே போய் லைனாக எவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் யாருன்னே தெரில. பட் ஆனால் எல்லாரிடமும் ஒரு ஜாலியாக ஒரு கதை பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப